கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் ஈத்தர்நெட் கார்டு அண்டு போர்ட். ஈத்தர்நெட் அட்டை மற்றும் தொடர்பி. இந்த பேராஃப் என்ன மீனிங் பாருங்கள். ஈத்தர்நெட் கார்டு இஸ் ஏ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. என்ஐசி அப்படின்னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அப்படிங்கிறாங்க. இது நெட்வொர்க்கில் உள்ள சாதனங்களை இணைக்கவும் அதற்கிடையே தரவுகளை பரிமாற்ற அனுமதிக்கவும் வலையமைப்பு இந்த இடைமுக அட்டை என்ஐசி அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த ஈத்தர் கார்டுங்கிறது இஸ் ஏ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்ட்ஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னா கம்ப்யூட்டர் டு கனெக்ட் டேட்டா டிரான்ஸ்மிட் டிவைஸ் நெட்வொர்க். அதாவது கம்ப்யூட்டர் டேட்டாவை எல்லாம் டிரான்ஸ்மிட் பரிமாற்றம் செய்கிறதுக்கு நெட்வொர்க் டிவைஸில் கனெக்ட் பண்ணக்கூடியது தான் இந்த என்ஐசி. இது எதுவாக வேணால் இருக்கலாம் அப்படின்னா எக்ஸ்பென்ஷன் கார்டாகவும் இருக்கலாம், பில்டின் டைப்பாகவும் இருக்கலாம். எக்ஸ்பென்ஷன் கார்டுனா என்ன அப்படின்னா தமிழில் எக்ஸ்பென்சிவ் கார்டு அப்படின்னா விரிவாக்க அட்டை. இந்த விரிவாக்க வகை அட்டை அப்படிங்கிறது பிசிஐ ஈத்தர்நெட் அப்படின்னு சொல்லலாம். இது கம்ப்யூட்டரில் மதர் போர்டில் உள்ள கம்ப்யூட்டரில் மதர் போர்டு உள்ள ஸ்லாட் அப்படிங்கிறதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறது தான் இந்த ஈத்தர்நெட் கார்ட்ஸ் பிசிஐ. அடுத்தது வயர்லெஸ் ஈத்தர்நெட் கார்ட்ஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள்ஸ் விச் யூஸ் ரேடியோ வேவ்ஸ் டு டிரான்ஸ்மிட் டேட்டா. அதாவது இப்போது ரேடியோ வேவ்ஸ் மூலமாக டேட்டாவை எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் கம்பி இல்லாத ஈத்தர்நெட் அதாவது வயர்லெஸ் நெட்வொர்க் அட்டைகள் பயன்பாட்டில் இருக்குது. அடுத்தது ஈத்தர்நெட் போர்ட். இது ஈத்தர்நெட் கார்டு. அடுத்து ஈத்தர்நெட் போர்ட்டு. ஈத்தர்நெட் இஸ் ஓப்பனிங் எ பார்ட் ஆஃப் ஈத்தர்நெட் கார்டு. இந்த ஈத்தர்நெட் போர்ட் அப்படிங்கிறது ஈத்தர்நெட் அட்டையில் ஒரு ஓப்பனிங் பார்ட்டு, அதாவது ஒரு திறந்த பகுதி அப்படிங்கிறாங்க தமிழில். அடுத்தது இந்த ஈத்தர்நெட்டோட கேபிள். இந்த ஈத்தர்நெட்டோட கேபிள் RJ45 இணைப்பை ஏற்குது. இந்த RJ45 ஜாக் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்தது பிசி கம்ப்யூட்டர்ஸ், தனியால் கணிப்பொறி, லேப்டாப்பு, ரவுட்டர், சுவிட்சர், ஹப்பு, மோடம்ஸ் இது மாதிரி எல்லாம் இது காணப்படுது இருக்குது அப்படிங்கிறாங்க. இது மதர் போர்டில் உள்ள ஈத்தர்நெட் அட்டையோட ஈத்தர்நெட் கேபிளை இணைக்குது. பாருங்கள் இது நம்ம எல்லாமே நம்ம ஏற்கனவே நம்ம சிஸ்டம் வச்சுருக்க எல்லாமே தெரியும். இது ஈத்தர்நெட் போர்ட்டு. இது ஈத்தர்நெட் கேபிள், ட்விஸ்டட் பேர் கேபிள். இந்த கேபிளுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ட்விஸ்டட் பேர் கேபிள் படிச்சிருக்கோம், முறுக்கி இருக்கும் அப்படின்னு. இந்த கேபிளில் பின் இருக்கும். இந்த பின்னை போய் எங்கே போய் சொல்லுதுன்னா இந்த கேபிள் போய் இந்த போர்ட்டில் போய் ஜாயின் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் RJ45 ஜாக்கு. இந்த கனெக்டர் பாருங்கள், கனெக்டர் 8P8C ப்ளக்கு. இதில் பாருங்கள் 8 பின் இருக்கும். பாருங்கள் இதில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம once they inject the plug into the port, 2 LED lights to glow in the computer. அதாவது தொடர்பியில் பிளக்கு ஒன்றை செருவுனா 2 LED விளக்குகள் கம்ப்யூட்டரில் எரியும், லைட் எரியும், LED லைட்டு. ஒன்று பச்சை, மற்றொன்று ஆரஞ்சு. ஒன்று க்ரீன், இன்னொன்று ஆரஞ்சு. இணைப்பை கிடைத்தவுடன் ஆரஞ்சு ஒளி விட்டு ஒளிர தொடங்கும். எனது இன்டர்நெட்டோட இணைப்பு கிடச்சிருச்சுன்னு ஆரஞ்சு லைட் என்ன ஆகுன்னா பிளிங்காய் எரியும். அடுத்தது கிரிம்பிங் டூல். தமிழ் மீடியத்தில் என்னென்னு பாருங்கள். கிரிம்பிங் கருவி. இந்த பாருங்கள், கிரிம்பிங் என்பது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட உலோக துண்டு அல்லது கம்பிகளை உருமாற்றி ஒன்று பற்றி கொள்ளும் வகையில் செயலாக்கும். அதாவது கிரிம்பிங் டூல் அப்படின்னா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பீஸ் உலோகத்துண்டு, அப்படி இல்லாட்டி wire by deforming one or both hold of each other. கம்பிகளை உருமாற்றி கம்பியை வேறு மாதிரி பண்ணி அதாவது ஒன்று பற்றி ஒன்றா இருக்கிற மாதிரி மாற்றுற வகை தான் இந்த கிரிம்பிங் கருவி, கிரிம்பிங் டூல்ஸ் அப்படிங்கிறாங்க. இது ஈத்தர்நெட் முக்கிய செயல் RJ45 முறுக்கு இணைப்பு கம்பி இணைப்பதற்கு முறுக்கு
RFG இணைப்பை முறுக்கு இணைப்பு கம்பியின் இருபுறமும் இணைப்பதாகும். இந்த RJ45 ஏற்கனவே நான் பார்த்தோம். RJ45ல் அதில் 2 பக்கம் ரெண்டு புறமும் இணைப்பதற்காகும் அப்படிங்கிறாங்க. இதனால் ஈத்தர்நெட் வடம் சரியாக வேலை செய்ய முடிகிறது. இப்படி 2 பக்கம் ஜாயின் பண்ணுறதுனால இந்த ஈத்தர்நெட் கேபிள் வந்து சரியாக வேலை செய்ய முடியுது அப்படிங்கிறாங்க. கிரிம்பிங் கருவிங்கிறது கேபிள் ஈத்தர்நெட் இணைப்பை இணைக்க பயன்படும் ஒரு கருவி. கிரிம்பிங் டூல்ஸுங்கிறது ஒரு கேபிளை ஈத்தர்நெட்டோட இணைக்கிறதுக்கு இணைக்கப்படக்கூடிய ஒரு கருவி தான் இந்த கிரிம்பிங் டூல்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த கிரிம்பிங் டூல்ஸ் 2 ஈத்தர்நெட் தொடர்பு அச்சுடன் கூடிய கைப்பிடி கொண்டு ஒரு சிறிய வெட்டும் கருவியை போன்றது. அதாவது கிரிம்பிங் டூல்ஸ், இதுதான் கிரிம்பிங் கருவி. இது எப்படி இருக்கும் அப்படின்னா 2 ஈத்தர்நெட் தொடர்பியோட அச்சுடன் கூடிய கைப்பிடி கொண்ட 2 கைப்பிடி இருக்குது. ஒரு சிறிய வெட்டும் கருவி போன வெட்டுறது, இப்போ கட்டிங் பிளேடர் இருக்குல்ல, அது மாதிரி கட்டிங் பிளேடர்னா வெட்டுற கருவி தான், அது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இக்கருவி இணைப்பானை துளையிடுவதன் மூலம் இணைப்பை இணைக்கிறது. இந்த கருவி வந்து இணைப்பான் இருக்குல்ல, கனெக்டர், அந்த கனெக்டரை ஓட்ட போடுறத விட பஞ்ச் பண்ணுறதை விட அதன் மூலம் இணைப்பை இணைக்குது. கிரிம்பிங் ப்ராசஸ் டு மேக்கிங் ஈத்தர்நெட் கேபிள்ஸ். இதுக்குன்னு சில பாயிண்ட்ஸ் இருக்குது, பாருங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டாக. கிரிம்பிங் கருவியை பயன்படுத்தி ஈத்தர்நெட்டோட கேபிளை உருவாக்குவது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, கட் த கேபிள் வித் டிசையர்டு லென்த்து. தேவையான நீளம் வந்து நம்ம கேபிள் என்ன பண்ணிக்கணும், வெட்டிக்கலாம். அடுத்தது, கேபிளோட 2 சைடில் இருந்தும் 1 இன்ச் 1 அங்குலம் பாதுகாப்பு 1 அங்குலம் வந்து பாதுகாப்பு உரையை நீக்கவும். இதனால் ட்விஸ்டட் பேர் முறுக்கப்பட்ட இணை கம்பிகள் வெளியே தெரியும். அடுத்தது, அதாவது அந்த தலைவை மட்டும் என்ன 1 இன்ச்சுக்கு அப்படியே கிழித்து அப்படியே இது பண்ணணும், அப்போ தான் ஜாயின் பண்ண முடியும். 3வது பாயிண்ட்டு, கம்பி அகற்றப்பட்ட பிறகு சிறிய கம்பிகளை அவிழ்த்து சரியான ஒயரிங் அமைப்பில் வைக்கவும். நமக்கு எப்படி ஒயர் கனெக்ட் பண்ணுறோமோ அந்த ஒயரை ஃபஸ்ட்டு ப்ராப்பராக என்ன பண்ணணும்னா அரேஞ்ச் பண்ணணும், அந்த ஸ்மால் ஒயரை. அடுத்தது 4வது பாயிண்ட்டு, கம்பிகளை ஒன்றாக வைத்து அவற்றை ஒரே அளவுள்ளதாக வெட்டவும். கண்டிப்பாக என்னது, 1 இன்ச்சுக்கு ஒரே அளவாக அதை வெட்டணும். 5வது பாயிண்ட்டு, இணைப்பில் உள்ள 8 ப்ளக்குகளில் இந்த 8 நிற கம்பிகளை செருவும். 8 கலர் இருக்கும், அந்த 8 கலருமே அந்த 8 நிற கம்பிகளை செருவணும். பிளாஸ்டிக் உரை இணைப்பின் உள்ளே செல்லும் வகையில் செருகப்பட வேண்டும். அந்த பிளாஸ்டிக் இது உள்ளே போகிற மாதிரி அதை கனெக்ட் பண்ணணும். 6வது, கிரிம்பிங் கருவியை பயன்படுத்தி RJ45 கிரிம்பிங் டூலில் யூஸ் பண்ணி RJ45 கனெக்டரை கேபிளில் பொருத்தணும். கையால் அழுத்துதல் வெளிவராத அளவிற்கு நன்கு பொருத்த வேண்டும். கையால் அழுத்தி வெளிவராத அளவுக்கு அதை நல்லா கனெக்ட் பண்ணணும். இப்போது வடம் தரவு பரிமாற்றத்திற்கு தயாராக உள்ளது. என்னது இது வந்து என்ன அப்படின்னா டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்கு ரெடியாக இருக்கும். அடுத்தது 7வது பாயிண்ட்டு, தேவைப்பட்டால் கேபிளோட இணைப்பை சரிபார்க்க ஒரு வட சோதிப்பனை பயன்படுத்துவோம். தேவைப்பட்டால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை டெஸ்ட் பண்ணிக்கலாம், வெரிஃபை பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அவங்க சொன்ன அந்த பாயிண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு கட் பண்ணுறாங்க. சாதாரணமாக நம்மளோட சுவிட்ச் பாக்ஸ் கேபிள் என்ன பண்ணுவோம், ஒரு ஒயர் இருக்குன்னா அந்த தலைவை கட் பண்ணி அதுலேருந்து 1 இன்ச்சுக்கு அந்த பிளாஸ்டிக் ஒயர் மட்டும் எடுத்து அதில் இருக்கிற அந்த செம்பு கம்பி தெரிகிற மாதிரி அதை முறுக்கி விட்டால் தானே கரண்ட் வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் கேபிளை வந்து இந்த கிரிம்ப் டூலை வச்சு என்ன பண்ணுறோம், கட் பண்ணி அந்த ஒயர் எடுக்கிறோம். 8 ஒயரையும் அந்த 8 ஒயரில் இருக்கிற தலைவில் இருக்கிற பின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம், சரியாக கட் பண்ணி அதை என்ன பண்ணுறோம், அப்படியே ஜாயின் பண்ணி கேபிளுக்குள்ளே போடுறோம். இந்த கேபிளை கொண்டு போய் கம்ப்யூட்டரில் ஜாயின் பண்ணுறோம்.